இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் திளிர்க்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம உயிரான இயேசு எப்பையும் நம்ம கூட இருந்து நமக்கு ஆறுதல் படுத்தி நம்மளை தேற்றி நம்மளை பாதுகாத்து அரவணைச்சி வரும்போது நம்ம லைஃப்பில் எந்த ஒரு சோர்வும் எந்த ஒரு போராட்டமும் நம்மளை எதுவுமே பண்ணிடாது குட்டீஸ். அதுக்காக அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. லைஃப்னால் எல்லாமே கலந்ததாக தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது நம்ம யார் மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து தான். நம்ம ஒருவேளை நம்ம மேலேயோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மேலேயோ இல்லை ஏதோ பொருள் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை தாண்டி ஏசப்பாவை தாண்டி நம்ம ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை நிலையற்றதாக இருக்க போகுது. ஆனால் என்ன எல்லாம் இருந்தாலும் கூட என்னோட ஒரே நம்பிக்கை என்னோட உயிரான இயேசு. எனக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்து என்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னரே தெரிந்து கொண்டு தாயின் கருவில் உருவாக்கின நாள் முதல் இந்த நொடி பொழுது வரையிலும் கண்ணின் மணி போல பாதுகாத்துட்டு வர்ற நம்ம ஏசப்பா மேலே முழுமையான உறுதியான நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதுக்கு சோர்ந்து போக மாட்டோம். அப்படி தானே குட்டீஸ்? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவும் இருக்கும். யாக்கோபு 1:17 படியா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது அப்படிங்கிற விஷயம். யாக்கோபு 1:17 படியா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. கண்டிப்பாக அவரை உண்மையாக லவ் பண்ணி அவர் ஸ்ட்ராங்காக பற்றி பிடிச்சிட்ருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த உண்மை புரியும். நம்ம லைஃப்பில் என்ன நல்லது நடக்கணும் அப்படின்னாலும் அது அவரோட கைகளில் இருந்து மட்டும்தான் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம அப்படி நன்மைகளால் அலங்கரிக்கப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட உடனிருப்பு நம்மளோடையே இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் குட்டீஸ். ஸோ நீங்கள்லாம் குட்டி பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது உங்களோட சூழ்நிலைகள் ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் உங்களுடைய மனநிலையும் நீங்களும் எப்பயும் மாறாமல் அவரை பற்றி பிடிச்சிக்கிட்டு லைஃப்பில் எவ்வளோ தூரம் வேணாலும் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அவரிடத்துல தான் இருக்குது. எல்லா நன்மையான விஷயங்களும் எல்லா வரங்களாலும் நம்ம அலங்கரிக்கப்படணும் அப்படின்னா அவரை பற்றி பிடிச்சிட்டு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி ஏசப்பாட்ட நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன், இம்மட்டுமாய் தெரிந்து கொண்டது மட்டுமில்லாமல் எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிற தேவன் நீங்கள். உம்முடைய கரங்களில் இந்த லைஃப்பை ஒப்பு கொடுக்குறோம். உமக்கு சித்தமானதை மட்டும் நாங்கள் தெரிந்து கொண்டு செயல்படுறதுக்கு எங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருங்க டாடி. உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.